தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம். முதலாவதாக நம்ம வந்து தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற ஒரு நேமை சேஞ்ச் பண்ணது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வெற்றி. 13/4/2021 ஆண்டு அன்றைய தேதியில் இந்திய ஜனாதிபதி அவர்கள் வந்து நம்முடைய 7 உட்பிரிவுகளை ஒரே பிரிவாக அழைக்கக்கூடிய ஒரு அரசாணையை பிறப்பித்தார்கள். It was notified on 13/4/2021. அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு ஜிஓ போட்டாங்க. இப்போ வந்து we are entitled the community certificate of தேவேந்திரகுல வேளாளர். இது எல்லாரும் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பல்லன் குடும்பம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு இது என்னன்னா உளவியல் ரீதியா நம்ம வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருந்தோம். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போறோம்னா அங்க போய் உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு ஜாதி சொல்ல கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட் வந்து விலகி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்போம். அந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது அன்டச்சபிள். யாரெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா அன்டச்சபிள்ஸ் தான் ஷெட்யூல் காஸ்ட். ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்பார்ச்சுனேட்லி தட் கம்யூனிட்டி வாஸ் இன்க்ளூடட் in the scheduled caste on 6/6/1931. இதான் இந்த கடந்த இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து பட்ட கஷ்டம். இந்த வருகிற காலங்களில் நமக்கு வந்து வரலாறு திரும்பும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு முதல் போராட்டமாக தலைநகர் டெல்லியிலேயே அந்த ஒரு போராட்டத்தை இங்கே ஏற்படுத்தி கொடுத்த டெல்லி வாழ் தேவேந்திரகுல சகோதர சகோதரி அனைவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அவர் வந்து சென்னையில் நடந்த ஒரு தேவேந்திர குடும்ப விழாவில் சொல்லினார். நான் டெல்லியில் வந்து நான் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் லெனின் சிவகுமார் அவர்கள் வந்து நடத்திய அந்த குடும்ப விழாவில் அதை நடத்தி காட்டிவிட்டார். அடுத்ததாக டிகேபி இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா சென்னையில் வள்ளூர் கோட்டம் இல்லைன்னா சேப்பாக்கம் அந்த மாதிரி இடத்துல மினிமம் ஒரு 10,000 பேராவது கூடணும். அப்பந்தான் ஏன்னா அந்த எலெக்ஷன் வருது. இப்போ 2026 அசம்பிளி எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ரிசர்வேஷன் 80% ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், 1% ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் தமிழ்நாடு. அப்படி பாத்தீங்கன்னா 3% வந்து அருந்ததி இருக்கு போகுது. அருந்ததிக்கு 3% as per GO 55 the first vacancy goes to அருந்ததியர். எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி கிரியேட் ஆனா that goes to அருந்ததியர். வாட் இஸ் தி ரிசர்வேஷன்? இங்க எந்த ரிசர்வேஷன் கிடையாது. எம்பி சென்ட்ரல், ஓபி சென்ட்ரல், பி சென்ட்ரல் ரிசர்வேஷன் எல்லா ரிசர்வேஷன் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது கட்டாயமா நீங்க ரிசர்வேஷன் நினைக்காதீங்க. வெளிய போய்ட்டாலே எல்லாமே வரும். மாணவ வெளிய போய்ட்டாலே எல்லாமே வரும். மாணவ உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்கிற ஒரே பாக்கியம் என்னன்னா வெளியே போயாகணும், பட்டியலோடு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோடு தான் எல்லாருமே செயல்படணும். இந்த மாதிரி வந்து கூட்டத்து மூலம் அதில் ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இன்னொன்று என்னன்னா முடியுமா whether the DKD can be delisted from the community, the scheduled caste can be done as Article 341 subclass 2 where it is any caste can be included or included in the scheduled caste அப்படிங்க இருக்கு. ஸோ இப்போ பார்லிமெண்ட் லா அப்பனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க என்ஓசி கொடுக்கணும். இதுதான் இந்த என்ஓசிக்காக 2020 ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் குறிப்பிங் த கம்யூனிட்டி இன்டு ஒன் காஸ்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட் எ லெட்டர் டு ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட் என்ஓசி ஃபார் டீலிஸ்டிங் தி டிகேடி கம்யூனிட்டி. ஸ்டில் பெண்டிங். ஒன் ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் வாஸ் ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். தட் இஸ் நாட் feasible, it's not considerable, it was rejected. ஸோ அவர் நம்ம இப்ப பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரே வழி போராட்டம் தான். இது சட்ட போராட்டம் பண்ண முடியும். நம்மளுடைய மக்கள் இன்னும் வர 2026க்குள்ள நம்ம இதை கையில் எடுத்து பண்ணா மட்டும் தான் எல்லாமே வரும். அதுக்கு முன்னாடி ஒரே சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஒரு டீலிஸ்டுக்காகவும் இந்த குரூப் நேமிக்காகவோ வந்து நமக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரை நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். அண்ணன் கணிசம் கொடுத்துனாங்க. ஏன்னா இதுல தங்கராஜ் வந்து முதல்ல ஸ்டெப்ஸ் எடுத்தார். 2015 பிரைம் மினிஸ்டர் வந்து 105 தேவேந்திர வேளாளர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கூப்பிட்டு அவருடைய வீட்டில் லஞ்ச் கொடுத்தாங்க, டின்னர் கொடுத்தாங்க. கொடுத்து எல்லாருமே வந்து இது இன்வைட் பண்ணாங்க. அவங்க அசூர் பண்ணாங்க வித்தின் 7 years அப்படிங்க அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க. அதே அமெண்ட்மெண்ட்டை பண்ணி காட்டினாங்க பார்லிமெண்ட்ல. அதுக்கப்புறம் அதுக்காக முழு முயற்சி வந்து ராமஸ் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஆடிட்டர் குருமூர்த்தி பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் சொல்றது ஒரு பாலிடிக்ஸ்க்காக சொல்லல. இதெல்லாம் நிறைய பேர் எடுப்பீங்க பாலிடிக்ஸ். நம்மளுக்கு இன்னைக்கு பிரசிடென்ட் வந்து சப்போர்ட் பண்ற அன்னைக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 39 எம்பி வெளியேற பண்ணாங்க. 39 எம்பி ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணல, இன்க்ளூடிங் தேவேந்திர குல வேளாண் எம்பி ஃப்ரம் 2 கான்ஸ்டிடியூஷன். அவங்க சேர்ந்து வெளியே வந்தாங்க. அப்புறம் என்ன இருக்கு? 39 எம்பி வந்து பார்லிமெண்ட்ல நீங்க வெளிநட பண்றீங்க. ஒரு கேஸ்ட் வந்து ஒரு குரூப் நேமிங் பண்ணும்போது கமிங் அவுட் அப்படின்னா நீங்க பாய்காட் பண்ணி என்ன அர்த்தம்? அப்ப ஏன் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நான் கேக்குறேன். நமக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ 39 எம்பி வெளியே வந்தாங்க அன்னைக்கு. அதான் திமுக அன்னைக்கு திராவிட கழக எம்பிகள் எல்லாரும் வெளியே வந்தாங்க. சோ அப்படிலாம் இருக்கும்பொழுது நம்ம போய் திரும்ப அவங்க பதவிக்காகவும் மெட்ராஸ் போக எல்லாரும் தப்பா சொல்லல. ஆனா உங்க இறந்தாங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களால முடிஞ்சா நீங்க கேளுங்க, உங்களுடைய உங்களுடைய சிஎம் கேளுங்க, டிப்டி சிஎம் கேளுங்க, எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. இது கொடுத்தா இன்னொரு கமிட்டிக்கார ஓட்டு போய் நினைச்சீங்கன்னா அப்புறம் எங்க ஓட்டுக்கே வர நீ என்னோட ஓட்டு வர வேண்டாம். இதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லாருமே வந்து அரசியல் மற்ற மதம் எல்லாம் கடந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து பட்டி வெளியேற்றது மட்டும் உறுதியாக நின்றால் வெற்றி நிச்சயம். நன்றி.